பகுதியிலே நாம் பார்ப்பது, பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் பல நாமங்கள் மூலமாய் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நான் சொல்லுவேன், அதை விட அவர் அதிகமாய் விரும்புவது எது என்று கேட்டீங்க என்று சொன்னால், ஒரு குடும்பத்திலே இருக்கிற உறவை மையப்படுத்தி ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு தான் தேவனாய் இருக்க வேண்டும் என்பதை தெரியப்படுத்துகிறார். உதாரணமாக, ஆண்டவர் ஒரு தாய் தன்னுடைய பாலகனை அல்லது பிள்ளையை கவனிக்கிற விதத்தை வைத்து கவனிக்கிற சில வார்த்தைகளை நாம் பார்க்க முடியும். ஏசாயா 42வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் கவனித்தோம் என்று சொன்னால், ஏசாயா 42:14, நான் வெகு காலம் மௌனமாயிருந்தேன், சும்மா இருந்து எனக்குள்ளே அடக்கி கொண்டிருந்தேன், இப்பொழுது பிள்ளை பெறுகிறவர்களை போல சத்தமிட்டு அவர்களை பாழாக்கி விழுங்குவேன். இங்கே கவனிப்பது, ஒரு தாய் கற்பந்தரிக்கிற வேதனையை வைத்து ஆண்டவர் தன்னை ஒரு தாயாக கருதி தன்னுடைய ஜனங்களுடைய காரியத்தை விளக்குகிறதை பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன். என்னாகமம் 11வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் கவனித்தோம் என்று சொன்னால், அங்கே மோசே ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை அங்கே பார்க்கிறோம். இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முளையுண்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலே அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோட சொல்லும்படி இந்த ஜனங்களையெல்லாம் கற்பந்தரித்தேனோ, இவர்களை பெற்றெடுத்தது நானோ என்று மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிறது நிமித்தமாக ஆண்டவரிடத்திலே முறையிடுகிறதை பார்க்கிறோம். நானா ஆண்டவரை இவர்களை பெற்றெடுத்தேன், நானா இவர்களை கற்பந்தரித்தேன், நீர்தானே என்று சொல்லுகிறதற்காக இந்த வார்த்தையை நாம் சொல்லுகிறதை கவனிக்கிறோம். இது ஒரு தாய் ஒரு பிள்ளையை சொல்லுவதை போல இருக்கிற காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஏசாயா 66வது அதிகாரம் 13வது வசனம் நமக்கு ஒரு பரிச்சயமான ஒரு வார்த்தை தான். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். அப்ப ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு உறவு முறையை காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நான் சொல்லுவேன், வேதாகமம் முழுவதும் நீங்க கவனித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் பல நாமங்கள் ஆண்டவருக்கு இருக்கிறது. தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் எப்படி தன்னை வெளிப்படுத்த விரும்பினார் என்று நாம் பார்த்தால், ஒரு தகப்பனை எப்படி ஒரு தகப்பன் ஒரு குடும்பத்தை நடத்துகிற பொறுப்பிலே இருக்கிறாரோ, ஒரு தகப்பனை போல ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கலாம். as a father இது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். எரேமியா 3வது அதிகாரம் 19வது வசனத்தை நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால், அங்கே வாசிக்கிறோம், நான் உன்னை பிள்ளைகளின் வரிசையிலே வைத்து ஜனக்கூட்டங்களுக்குள்ளே நல்ல சுதந்திரமாகிய தேசத்தை உனக்கு கொடுப்பது எப்படி என்று சொன்னேன். ஆனாலும் நீ என்னை நோக்கி என் பிதாவே என்று அழைப்பாய், என் பிதாவே என்று அழைப்பாய். 31வது அதிகாரம் 9வது வசனத்தை எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால், அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு தான் பிதா என்பதை பழைய ஏற்பாட்டிலே பல வசனங்களின் வழியாய் அவர் கவனித்து அவரை முக்கியத்துவப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தான் பிதா என்று சொல்லுவதோடு மாத்திரமல்லாமல் நாம் அவர் ஜனங்கள் என்பதையும் ஆண்டவர் சில வசனங்களின் மூலமாய் நமக்கு கற்றுத்தருக்கிறார். ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால், கடைசியில பின்பகுதியில பார்க்கிறோம், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவருக்கு சொல்லப்படும். உபாகமம் 14வது அதிகாரம் 1 வசனத்தை நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பிள்ளைகள். பழைய ஏற்பாட்டில் முழுவதும் நீங்கள் கவனித்து பார்த்தால் ஆண்டவர் மறுபடியும் தன்னுடைய ஜனங்களை அவர் ஜனங்கள் என்று சொல்லுவதை காட்டிலும் தன்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லுவதிலே அவர் மகிழ்ச்சி அடைகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இதை நான் தகப்பன் என்று சொல்லுவதனாலே ஆண்டவர் ஒரு ஆண் என்று நீங்கள் நினைத்து விட வேண்டாம். தகப்பன் என்று சொல்லுவதனாலே நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒரு ஆண்
என்று நீங்கள் நினைத்து விட வேண்டாம். ஏனென்றால் கடவுள் என்பதற்கு எல்லாவற்றையும் கடந்தவர். அவர் ஆணென்றும் இல்லை, பெண்ணென்றும் இல்லை, எல்லாவற்றையும் கடந்தவராய் இருக்கிறார். அதனால தான் ஒரு உருவம் அவருக்கு நம்ம செய்ய முடியாது. அவர் அரூபியாய் ஆவியாய் இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த வேதாகமத்திலே கவனிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலே ஒரு அதிர்ச்சியான தகவலை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் தன்னை பிதாவாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு காண்பித்தாலும் ஒரே ஒரு நபரை தவிர வேற யாருமே பிதா என்று ஆண்டவரை அழைக்கவே இல்லை. ஏனென்றால் அவர்கள் அவ்வளவு கனத்திற்குரியவர்களாக, மரியாதைக்குரியவர்களாக, ஏதோ தூரமாக இருந்து தன்னை நேசிக்கிற ஒரு தெய்வமாக பார்த்தார்களே தவிர பிதாவாய் அவர்களை யாரும் பார்த்ததில்லை. நீங்கள் ஆபிரகாமா இருக்கலாம், மோசையாக இருக்கலாம், அல்லது தாவீதாக இருக்கலாம், யாருமே பிதா என்று ஆண்டவரை அழைத்ததாய் நாம் பார்க்க முடியாது ஒரு மனிதரை தவிர. அது யார் என்றால் ஏசாயா தீர்க்கதரிசி மாத்திரம்தான் பிதா என்று அவரை அழைக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதுவும் நேர்முகமாய் அல்ல, மறைமுகமாக மாத்திரம்தான். ஆனால் புதிய பாட்டுக்கு வரும்பொழுது 165 தடவைக்கு மேலாக இயேசு தன்னுடைய தேவனை அவர் எப்படி அழைத்தார் என்று கவனித்தார். பிதாவே, தகப்பனே. தன்னுடைய சீஷர்களுக்கும் அவர் கற்றுக் கொடுத்தார். சீஷர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க நீங்க கற்றுக் கொடுங்க. அவர் கற்றுக் கொடுத்த முதல் வார்த்தை எதுன்னு கேட்டீங்கன்னா, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அடிக்கடி சீஷர்களுக்கு ஆண்டவர் எப்படி இந்த பிதாவை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார் என்றால், அவர் ஏதோ தூரமாய் இருக்கிற தேவன் அல்ல, அவர் சமீபமாய் இருக்கிற தேவன், உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிற தேவன். அவர் நம்முடைய தகப்பன் என்று அவர்கள் அறிந்து கொள்ளும் வண்ணமாக என்னவோ அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். அதனால தான் பரிசேயர்களும் சதுசேயர்களும் வேத பார்கர்களும் ஏன் ஆண்டவரை விரோதித்தார்கள் அல்லது பொறாமை எரிச்சல் குணம் வந்தது என்று சொன்னால், இந்த பிதா என்கிற வார்த்தையை அவர்களால், நான் சொல்லுவேன், ஜீரணிக்க முடியலன்னு தான் சொல்லுவேன். அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எப்படி நீ சொல்ல முடியும்? இந்த உலகத்தை படைத்தவர் நீ பிதா என்று எப்படி உன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள முடியும்? ஏனென்றால் அவர்கள் பிதாக்களாய் பார்த்தது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை தான் அவர்கள் முற்பிதாக்கள் என்று அழைத்தார்கள். யெகோவாகிய தேவனை அவர்கள் பிதாக்கள் என்று சொல்லுவதிலே அவர்களுக்கு அது விருப்பமில்லை. அது ஒரு பயபக்திக்குரிய ஒரு காரியமாக கவனித்தார்கள். ஆனால் நமக்கு இருக்கிற பாக்கியம் என்னன்னு சொன்னா, நம்முடைய ஆண்டவரை அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். நான் சொல்லுவேன், இந்த வேதாகமத்தில் 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பிதா அல்லது தகப்பன் என்று சொல்லும் பொழுது அதற்கு முதல் அர்த்தம் என்ன என்று சொன்னால், ப்ரொப்பரேட்டர், உரிமையாளர் என்று அர்த்தம். உரிமையாளர். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 25வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கே இருக்கும், எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர். அப்படி என்றால் நாம் பெற்றுக்கொள்வதற்கு யார் உரிமையாளர் என்றால், அதற்கு நாம் உகந்தவர்கள் அல்ல, அதற்கு ஆண்டவர் உரிமையாளர், தகப்பன். ஒரு குடும்பத்தை தகப்பன் இருந்து நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு குடும்பத்தில் யாருக்கு அதிக பொறுப்புன்னு கேட்டிங்கன்னா, தகப்பனுக்கு தன்னுடைய மனைவியையும் பிள்ளையையும் போஷித்து காப்பாற்றக்கூடிய பொறுப்பை தகப்பனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது உரிமை. இதை கவனிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற எல்லா காரியங்களும் யார் அதற்கு உரிமையாளர். விசிட்டிங் கார்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. ப்ரொப்பரேட்டர் அப்படின்னா என்ன மீனிங்னா, அதற்கு உகந்தவர்கள், அதனுடைய உரிமையாளர் என்று அதற்கு பொருள். உரிமையாளர். அப்போ இந்த தகப்பன் என்றால் ஆண்டவர் நமக்கு உரிமையாளர் என்பதை அதை நாம் பொருட்படுத்த முடியும். இரண்டாவது கவனித்தால், இந்த தகப்பனுக்கு கொடுக்கிற இன்னொரு அர்த்தம் வேதாகமத்தில் மிக அடிப்படையான குணாதிசயங்களிலே ஒன்று பவர், அதிகாரம். தகப்பன் என்பதற்கு ஒரு பிள்ளையை அடிப்பதற்கு அதிகாரமும் உரிமையும் ஒரு தகப்பனுக்கு உண்டு. நல் வழியிலே நடத்துவதற்கு ஒரு தகப்பனுக்கு உண்டு. நீங்கள் கேஸ் கொடுக்கணும்னா கூட 18 வயசுக்கு கீழே யார் கேஸ் கொடுத்தாலும் அது செல்லுபடி ஆகாது. ஏன்னா ஒரு தகப்பனுக்கு பிள்ளையை திருத்துவதற்கு உரிமை உண்டு. நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் சில கடினமான, நமக்கு அது கடினமாக தெரியும், ஒரு தீமையான காரியங்கள் போல தெரியும், அதை அனுமதிக்கிறதற்கு ஆண்டவருக்கு உரிமை இருக்கிறது. He has every authority and he has every right to treat us in a way that he has desired.
அவர் விரும்புகிற வண்ணம் நம்மை நடத்துவதற்கு ஒரு தகப்பனுக்கு உரிமை இருக்கிறது. மூன்றாவது, வேதாகமத்தில் ஒரு தகப்பனுடைய குணாதிசயம் என்று பார்த்தால் புரொடெக்டர், பாதுகாவலராக இருக்கிறார். ஒரு தகப்பன் குடும்பத்தை பாதுகாப்பது வெறும் விபத்துக்களும் விபரீதங்கள் மாத்திரம் அல்ல, எல்லா விதங்களிலும் பாதுகாக்கிற ஒரு பொறுப்பு தகப்பனுக்கு உண்டு. ஆண்டவர் நம்ம எல்லா தீமைகளில் நின்றும் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இது வேதாகமம் கொடுக்கிற ஒன்று. நான் சொல்லுவேன், ஒரே ஒரு முக்கியமான கருத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஏன் ஆண்டவர் பல நாமங்களின் வழியாய் தன்னை வெளிப்படுத்த சித்தமாய் இருந்தாலும், ஏன் அவர் ஒரு தகப்பனாய் நம்மோடு கூட அவர் உறவாட விரும்புகிறார் என்கிற காரணத்தை நாம் கவனித்தால், மிக முக்கியமான ஒரு காரணம், he wants us to have a personal and intimate relationship with him. தனிப்பட்ட நெருக்கமான உறவை வைத்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் பிரியப்படுகிறார். நீங்க தகப்பன் என்ற நீங்க ஸ்தானத்தை பார்த்தீங்கன்னா, பலருக்கு பல விதமான அபிப்பிராயம் உலகத்திலே உண்டு. ஒருத்தருக்கு தகப்பனோட அதிகமாய் நேரத்தை செலவழிக்க முடியாத சில காலங்கள் இருந்திருக்கலாம், சீக்கிரமாகவே தகப்பன் மரித்து போயிருந்திருக்கலாம், அல்லது இன்னொருவருக்கு ஒரு மோசமான தகப்பனாக உங்க குடும்பத்தில் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பலரை நாம் பொதுவாக கவனிக்கும் பொழுது எல்லாரும் தகப்பனை எப்படி பார்ப்போம் அப்படின்னா, ஒரு ஹீரோவா, ஒரு ரோல் மாடலா பார்ப்போம். எங்க அப்பா அப்படி இருந்தார், எங்க அப்பா அப்படி வாழ்ந்தார், ஒரு ரோல் மாடல், ஒரு ஹீரோவா கவனிப்போம். திருமணம் ஆன முன்பதாக ஒரு ஒரு பெண்ணுக்கு தகப்பன் மிக முக்கியமான பொறுப்பை வகிக்கிற ஒருவர். திருமணத்திற்கு பிறகு வேதத்தின் அடிப்படையில் கவனித்தால் அந்த தகப்பனுடைய பொறுப்பு யாருக்கு வருகிறது என்றால் கணவனுக்கு வருகிறது. அது கூட நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், கணவனுக்கு கூட ஒரு சில நாட்களிலே வாழ்ந்து ஒருவேளை கணவன் மரித்து போயிருந்திருக்கலாம், அல்லது கணவன் ஒரு மோசமான வாழ்க்கையை நடத்தி இருந்திருக்கலாம். அதெல்லாம் நம்ம கவனிச்சாலும் இந்த வேதாகமத்தில் ஆண்டவர் ஏன் தன்னை ஒரு தகப்பனாய் அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார் என்பதை நாம் கவனித்து பார்த்தோம் என்று சொன்னால், நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகத்தில் அவர்கள் தங்கள் தெய்வங்களை எப்படி பார்க்கிறார்கள், அவர்கள் தங்கள் தெய்வங்களை எப்படி பார்க்கிறார்கள் என்று கவனித்தால், ஏதோ ஒரு பாதுகாப்பவர்களாக அல்லது ஒரு வெல்விஷரா, தனக்கு ஒரு காரியம் நடக்கணும், அதாவது அங்க போனாதான் கிடைக்கும், எனக்கு ஒரு நிம்மதி வேணும், ஏதோ ஒரு கொடுக்கிற ஒரு தெய்வமாய் பார்க்கிறார்களே தவிர, ஆணித்தனமாய் அழுத்தி சொல்ல முடியும், வேதாகமத்திலே கொடுக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் நமக்குள்ளே வாசமாய் உறவு கொள்ள வைக்கிற தேவன் மாத்திரம் என்பதை நீங்கள் மனதிலே வைக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் ஏதோ தூரத்திலிருந்து ஒரு தெய்வமா ஏதோ குச்சி எடுத்து அடிக்கிற ஒரு கரெக்ட் பண்ணுகிற ஒரு ஆளை போல அல்லங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ கைடர், ஏதோ கைடு, இங்க போ அங்க போன்னு சொல்லி வாழ்க்கையை நடத்துகிற ஒரு கைடு மாத்திரம் அல்ல. He wants us to be his children. நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதைத்தான் நாம் அடிக்கடி நாம் இந்த புதிய ஏற்பாட்டில் பார்க்கிற காரியம். அப்பா பிதாவே, அப்பா ஃபாதர். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இது யாருமே ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இல்லாம அதை சொல்ல முடியாது. நீங்க தமிழ் கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா, பொதுவாக நாம் எல்லாரையும் அப்பான்னு கூப்பிடுறது வழக்கம். ஒரு 50 வயசுக்கு மேலே இருந்தால் ஃப்ரெண்ட்ஸோட அப்பாவெல்லாம் நம்ம அப்பான்னு கூப்பிடுவோம். ஆனால் இந்த வார்த்தை எப்படின்னு கவனிச்சிங்கன்னா, இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் நேம், டேடி. யாருமே அவ்வளவு சீக்கிரம் அந்த டேடின்ற வார்த்தை எல்லாரையும் சொல்றது இல்லை. ஒரு பெண் திருமணத்திற்கு முன்பதாக டேடின்னு சொல்லும் போது அடுத்ததாக அந்த சொல்ற வார்த்தை யாருன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய கணவனை வேணா டேடின்னு கூப்பிடலாம். இட்ஸ் a very personal relationship. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு அப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட உறவை வைக்க விரும்புகிறார். உங்களை நேசிக்கிற ஒரு தகப்பன் இருக்க அவர் விரும்புகிறார். ஒரு தகப்பனாய் அவர் இருக்க விரும்புகிறார். மற்ற காரியங்களும் இருக்கிறது. அவர் அன்புள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், நீதி உள்ளவர், இதெல்லாம் பல நாமங்கள் அவருக்கு உண்டு. ஆனால் நான் நினைக்கிறேன், அவர் ரொம்ப அதிகமாக விரும்புகிற நான் எப்படி அவரை கூப்பிடணும்னு அவர் விரும்புகிறாருன்னா, அப்பா தகப்பனே என்று அழைப்பதை தான் ஆண்டவர் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கிறவள். ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் 6ஆவது அதிகாரம்
6வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்துல மன்னிக்கவும் 16வது வசனத்தை நீங்க கவனித்தீங்கன்னா அங்க பார்க்கிறோம், தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. அது மாத்திரம் அல்ல, இங்கே தேவன் சொல்கிறார், நீங்கள் என்னுடைய ஜனம், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். அதோடு முடிக்கல. அந்த வசனத்தினுடைய அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் 18வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே வாசிக்கிறோம், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் விரும்புவது ஒரு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று, ஒரு தனிப்பட்ட நெருக்கமான உறவு, a personal intimate relationship. இன்னைக்கு நாம் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற நாம் ஆண்டவரை எப்படி பார்க்கிறோம் என்பதை யோசித்து பாருங்க. ஒரு அன்புள்ள தகப்பன் நமக்கு உண்டு. நிறைய சமயங்கள் நம்ம ஏங்கி போயிருந்திருக்கலாம், எங்கள் அப்பா என் கூட இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா, என் கணவர் என் கூட இருந்திருந்தா அதெல்லாம் நடந்திருக்குமா. நான் சொல்கிறேன், உலகத்தினுள்ள பொல்லாத தகப்பனங்களே உங்களுக்கு அவ்வளவு காரியங்களை செய்யும் போது உங்களுக்காக ஜீவனை தந்த தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் தம்மையே விலைக்கிரயமாய் கொடுத்த ஒரு அன்புள்ள தகப்பன், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களை விரும்புகிறார், அவர் உங்கள் மேல் உறவு கொள்ள விரும்புகிறார். அப்படிப்பட்ட தேவனை இந்த கால வேளையில நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். எழும்பி நின்று நல்ல தகப்பனை